ஹாய் ஹலோ வெல்கம் டு ப்ளூ ஸ்டார் டிஎன்பிஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 12th அரசியல் அறிவியல். புத்தகத்திலிருந்து இந்தியாவில் நிர்வாக அமைப்பு. இந்த பாடத்தோட பார்ட் 3 வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அவங்க பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அதாவது பிஃபோர் வீடியோவில் 63 கொஸ்டினோட கம்ப்ளீட் ஆகிருக்கும். இது அதோட கண்டினியூட்டி. ஓகே, இதோட கண்டினியூ தான் அது. ஓகே, அவங்க பார்க்கலாம். இந்தியாவின் தலைச்சிறந்த பொருளியல் அறிஞர்களாக கருதப்படுபவர்கள் அமர்த்தியா சென், ஜெகதீஷ் பகவதி. இந்தியாவின் தலைச்சிறந்த பொருளியல் அறிஞர்களாக கருதப்படுபவர்கள் அமர்த்தியா சென், ஜெகதீஷ் பகவதி. 65th கொஸ்டின். அனைத்திந்திய பணிகளின் உறுப்பினர்களை யார் நியமனம் செய்வார்? குடியரசு தலைவர். அனைத்திந்திய பணிகளின் உறுப்பினர்களை யார் நியமனம் செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியரசு தலைவர். 66th கொஸ்டின். மத்தியில் குடிமை பணியிடங்கள் நியமனங்களுக்கு பொறுப்பான ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணைய குழு என்பது எப்பொழுது உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவரின் அவசர சட்டத்தின் மூலம் 1950 உருவாக்கப்பட்டது. 1950 உருவாக்கப்பட்டது. மறுபடியும் வாசிக்கிறேன் பாருங்க. மத்தியில் குடிமை பணியிடங்கள் நியமனங்களுக்கு பொறுப்பான ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணைய குழு என்பது எப்பொழுது உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவரின் அவசர சட்டத்தின் மூலம் 1950 உருவாக்கப்பட்டது. நெக்ஸ்ட் 67th கொஸ்டின். ஜிஎஸ்டிக்குள் வராத பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமையல் எரிவாயு, பெட்ரோல், டீசல், வான் எரிபொருள், இயற்கை எரிவாயு, மது. நெக்ஸ்ட் 68th கொஸ்டின். புதிய அனைத்து இந்திய பணியை இவ்வாறு உருவாக்கலாம். நாடாளுமன்றத்தின் மூலம் உருவாக்கலாம். புதிய அனைத்து இந்திய பணியை இவ்வாறு உருவாக்கலாம். நாடாளுமன்றத்தின் மூலம் உருவாக்கலாம். நெக்ஸ்ட் 69th கொஸ்டின். யாருடைய விசாரணையின் அடிப்படையில் மாநில அரசு பணியாளர் தேர்வாணைய குழு உறுப்பினர் பதவி நீக்கம் செய்யப்படலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம், சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட்டோட விசாரணையின் அடிப்படையில் என்ன பண்ணலாம்? மாநில அரசு பணியாளர் தேர்வாணைய குழு உறுப்பினர் பதவி நீக்கம் செய்யப்படலாம். நெக்ஸ்ட் 70th கொஸ்டின். ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையம் உறுப்பினர்களின் பதவி காலம் முடியும் முன்னே அவர்களை பணி நீக்கம் செய்வது உச்சநீதிமன்ற பரிந்துரையின்படி குடியரசுத் தலைவர். மறுபடியும் வாசிக்கிறேன் பாருங்க. ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையம் உறுப்பினர்களின் பதவி காலம் முடியும் முன்னே அவர்களை பணி நீக்கம் செய்வது உச்சநீதிமன்ற பரிந்துரையின்படி குடியரசுத் தலைவர். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நோட் பண்ணிக்கங்க, நோட்ஸ் எடுத்துக்கங்க. நெக்ஸ்ட் 71st கொஸ்டின். ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணைய குழுவின் முக்கிய செயல்பாடு என்ன? அனைத்து இந்திய மற்றும் மத்திய குடிமை பணிகளுக்கு தேர்வுகள் மூலம் நியமனம் செய்தல். ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணைய குழுவின் முக்கிய செயல்பாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனைத்து இந்திய மற்றும் மத்திய குடிமை பணிகளுக்கு தேர்வுகள் மூலம் நியமனம் செய்தல். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் 72nd கொஸ்டின். ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் சட்டப்பூர்வமான பணிகள் யாவை? குடிமை பணியின் நியமனம், பதவி உயர்வு, கட்டுப்பாடு ஆகிய தொடர்பாக
அரசாங்கத்திற்கு ஆலோசனை வழங்குதல். செகண்டு, குடிமைப் பணியாளர்களின் நலன்கள் உரிமைகள் பேணுதல். குடிமைப் பணியாளர்களின் குறைகளை கேட்டு தீர்த்து வைத்தல். மறுபடியும் வாசிக்க பாருங்க, இது முக்கியமான ஸ்டேட்மெண்ட். இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்மெண்ட். நோட்ஸ் எடுத்துக்கங்க. வேணா ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் சட்டப்பூர்வமான பணிகள் யாவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடிமை பணியின் நியமனம், பதவி உயர்வு, கட்டுப்பாடு ஆகிய தொடர்பாக அரசாங்கத்திற்கு ஆலோசனை வழங்குதல். குடிமை பணியாளர்களின் நலன்கள் உரிமைகள் பேணுதல். குடிமை பணியாளர்களின் குறைகளை கேட்டு தீர்த்து வைத்தல். நெக்ஸ்ட் 73rd கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் எவை அனைத்து இந்திய பணிகள்? இந்திய காவல் பணி, இந்திய ஆட்சி பணி, இந்திய வெளியுறவு பணி. கீழ்கண்டவற்றுள் எவை அனைத்து இந்திய பணிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய காவல் பணி, இந்திய ஆட்சி பணி, இந்திய வெளியுறவு பணி. இது மூன்றுமே அனைத்து இந்திய பணிகள் தான். நெக்ஸ்ட் 74th கொஸ்டின், மக்களவை வாக்கு கணக்கில் எதற்காக வாக்களிக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிர்பாராத செலவுகளை ஏற்பதற்காக. எதிர்பாராத செலவுகளை ஏற்பதற்காக மக்களவை வாக்கு கணக்கில் வாக்களிக்கிறார்கள். நெக்ஸ்ட் 75th கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் எந்த சட்டமன்ற முன்வரைவு நாடாளுமன்றத்தில் நிதிநிலை அறிக்கையை உடன் சேர்த்து அளிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிதி சட்ட முன்வரைவு மற்றும் ஒதுக்கீடு சட்ட முன்வரைவு. மறுபடியும் வாசிக்கிறேன் பாருங்க. கீழ்கண்டவற்றில் எந்த சட்ட முன்வரைவு நாடாளுமன்றத்தில் நிதிநிலை அறிக்கையுடன் சேர்ந்து அளிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிதி சட்ட முன்வரைவு மற்றும் ஒதுக்கீடு சட்ட முன்வரைவு. நெக்ஸ்ட் 76 கொஸ்டின், அரசமைப்பில் மத்திய அரசு பல வரிகளை விதித்து வசூல் செய்து அதை மாநிலங்களோடு பகிர்ந்தளிக்கிறது. இது எந்த அரசமைப்பு அதிகாரம் மாநிலங்களுக்கு வரிகளை பகிர்வதற்கு முடிவெடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிதி ஆணையம். இப்போ நிதி ஆணையத்தை பார்த்தீங்கன்னா, நிதி ஆணையத்துக்கான விதி என்னன்னு பார்த்தீங்கன்னா 280. இந்த 280ங்கிறது ப்ரீவியஸ் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. நிதி ஆணையத்துக்கான விதி என்னது? 280 நிதி ஆணையம். ஓகே, இது ப்ரீவியஸ் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க, ஆல்ரெடி நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 77th கொஸ்டின், நாடாளுமன்றம் பல்வேறு வழிகளில் நிதியை கட்டுப்படுத்துகிறது. அவற்றில் கீழ்காணும் பட்டியலில் எவை? மத்திய நிதிநிலை அறிக்கை தயாரித்து தாக்கல் செய்தல், தீர்வைகள் வரி விதித்து வசூலிப்பது. நாடாளுமன்றம் பல்வேறு வழிகளில் நிதியை கட்டுப்படுத்துகிறது. அவற்றில் கீழ்காணும் பட்டியலில் எவை? மத்திய நிதிநிலை அறிக்கை தயாரித்து தாக்கல் செய்தல், தீர்வைகள் வரி விதித்து வசூலிப்பது. நெக்ஸ்ட் 78th கொஸ்டின், ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் முந்தைய அமைப்பான அரசு பணியாளர் தேர்வாணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1926. 1926 அக்டோபர் 1. ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், ஒரு இயரை படிக்கும்போது அதை கூட தொடர்பு படுத்தி படிக்கிறது ரொம்ப பெட்டர்னு. இப்போ 1926 வேறு என்ன நடந்திருக்குன்னா, ஒவ்வொரு வீடியோலாம் கண்டோட சேர்த்து தான் சொல்லிகிட்டு இருக்கேன். அதனால் நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா நீங்கள் கண்டென்ட் சொல்லும்போது நோட்ஸ் எடுத்துக்கங்க. 1927 வேறு என்ன நடந்திருக்குன்னா, ஆந்திர பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டிருக்கும். இது பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் ஆந்திர பல்கலைக்கழகம். உங்களுக்கு மீண்டும் மீண்டும் பதினொங்கிறதுனால தான் ஒவ்வொரு இயரோட சேர்த்து மறுபடியும் எக்ஸ்ட்ரா கண்டென்ட்டை சொல்லிக்கிட்டு இருக்கேன். வேறு நாடு நிகழ்ந்திருக்குன்னா, 1926 இந்து அறநிலைத்துறை உருவாக்கப்பட்டிருக்கும். இந்து அறநிலையத்துறை. இந்த அறநிலையத்துறை உருவாக்கப்பட்டிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்
79th கொஸ்டின், அரசு பணியாளர் தேர்வாணையத்தை பற்றி குறிப்பிடும் சரத்துகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 315 to 323 315 to 323 அரசு பணியாளர் தேர்வாணையத்தை பற்றி குறிப்பிடும் சரத்துகள். இதெல்லாம் முக்கியமான சரத்து, இம்பார்ட்டன்ட், நோட்ஸ் எடுத்துக்கங்க. நெக்ஸ்ட் 80th கொஸ்டின், சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது? 1964. சிவிசி அப்படிப்பாங்க, சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் 1964 உருவாக்கப்பட்டது. இதே 1964 வேற என்ன நடந்திருக்கும்? கோத்தாரி கல்விக்குழு. 1964 கோத்தாரி கல்விக்குழு உருவாக்கப்பட்டிருக்கும். கோத்தாரி கல்விக்குழு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், 81st கொஸ்டின், இந்தியா தற்காலிக நிதியிலிருந்து ஏற்படும் செலவுகள். இந்திய தற்காலிக நிதியிலிருந்து ஏற்படும் செலவுகள் பல மாநிலங்களில் இருந்து வரும் பங்களிப்புகளை ஈடு செய்வதன் மூலம். இந்திய தற்காலிக நிதியிலிருந்து ஏற்படும் செலவுகள் பல மாநிலங்களில் இருந்து வரும் பங்களிப்புகளை ஈடு செய்வதன் மூலம். நெக்ஸ்ட் 82nd கொஸ்டின், கீழ்கண்ட எந்த சட்டம் முன்மொழிவு தீர்மானம் மத்திய நிதிநிலை அறிக்கையோடு தொடர்புடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெட்டு தீர்மானம். இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கீழ்கண்ட எந்த சட்டம் முன்மொழிவு தீர்மானம் மத்திய நிதிநிலை அறிக்கையோடு தொடர்புடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெட்டு தீர்மானம். நெக்ஸ்ட் 83rd கொஸ்டின், 2 அல்லது அதற்கு அதிகமான எண்ணிக்கையிலான மாநிலங்களின் கூட்டுப்பணியாளர் தேர்வாணையம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்புடைய மாநில சட்டமன்றங்களில் ஒப்புதல் பெற்று நாடாளுமன்றத்தின் மூலம் அமைத்திட முடியும். தொடர்புடைய மாநிலங்களுடன் நாடாளுமன்றத்தின் மூலம். என்ன பண்ணலாம்? 2 அல்லது அதற்கு அதிகமான எண்ணிக்கையிலான மாநிலங்களின் கூட்டு பணியாளர் தேர்வாணையத்தை உருவாக்க முடியும். நெக்ஸ்ட் 84th கொஸ்டின், நாடாளுமன்றம் பொதுவாக 3 கூட்டத்தொடர்களை கொண்டது. அவை யாவை? நிதிநிலை கூட்டத்தொடர், இளவேநீர் கால கூட்டத்தொடர், மழைக்கால கூட்டத்தொடர். ஓகே, அதுதான் அந்த நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடர் தான் பட்ஜெட் கூட்டத்தொடர் அப்படின்னு சொல்லுவாங்களா, அதுதான் இது பட்ஜெட் கூட்டத்தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் இது. இளவேநீர் கால கூட்டத்தொடர் அப்படிங்கிறது குளிர்கால கூட்டத்தொடர், அதுதான் இளவேநீர் கால கூட்டத்தொடருங்கிறாங்க, குளிர்கால கூட்டத்தொடர். நெக்ஸ்ட் மழைக்கால கூட்டத்தொடர். இந்த 3 கூட்டத்தொடர்களும், அதாவது பட்ஜெட், குளிர்கால கூட்டத்தொடர், பட்ஜெட் கூட்டத்தொடர், குளிர்கால கூட்டத்தொடர், மழைக்கால கூட்டத்தொடர். இந்த பட்ஜெட்டுங்கிறது பிப்ரவரி டு மே பட்ஜெட் கூட்டத்தொடர். குளிர்கால கூட்டத்தொடர் அப்படிங்கிறது நவம்பர் டு டிசம்பர். குளிர்கால கூட்டத்தொடர் நவம்பர் டு டிசம்பர். மழைக்கால கூட்டத்தொடர் அப்படிங்கிறது ஜூலை டு ஆகஸ்ட். இந்த மாதிரி கொஸ்டினை கண்டிப்பாக கேட்பாங்க, ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. பட்ஜெட் கூட்டத்தொடர் எந்த மாதத்திலிருந்து எந்த மாதம் அறிவிக்கப்படுகிறது அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. குளிர்கால கூட்டத்தொடர் எந்த மாதத்தில் எந்த மாதம்னா நவம்பர் டு டிசம்பர்.
மழைக்கால கூட்டத்தொடர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை டு ஆகஸ்ட் வரைக்கும். நெக்ஸ்ட்டு 85th கொஸ்டின், மக்களவை மாநிலங்களவை விட உயர்ந்தது ஏனெனில் மக்களவை நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைப்பு, அமைச்சரவை குழு மக்களவைக்கு கட்டுப்பட்டது, மக்களவை நிதிநிலை அறிக்கையை கட்டுப்படுத்துகிறது. அதாவது மக்களவை மாநிலங்களவையை விட உயர்ந்தது அப்படிங்கிறாங்க. எதனால்னு பார்த்தீங்கன்னா மக்களவை நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைப்பு என்பதால். ஏன்னா மாநிலங்களவை உறுப்பினர்கள் வந்து மறைமுகமாக தேர்ந்தெடுக்கப்படுகிறாங்க. ராஜ்யசபா உறுப்பினருங்கிறது மறைமுகமாக தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள். அதனால் மக்களவைக்கு உயர்ந்த அதிகாரம் உள்ளது. மக்களவை நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைப்பு என்பதால். நெக்ஸ்ட்டு, அமைச்சரவை குழு மக்களவைக்கு கட்டுப்பட்டது, மக்களவை நிதிநிலை அறிக்கையை கட்டுப்படுத்துகிறது. இதனால் மக்களவை மாநிலங்களவையை விட உயர்ந்தது. நெக்ஸ்ட்டு 86 கொஸ்டின், கூற்று, ஒரு அமைச்சகத்தின் அனைத்து கொள்கைகள் மற்றும் நிர்வாக விவகாரங்களில் முதன்மை ஆலோசகர் அந்த அமைச்சகத்தின் செயலாளர். காரணம், குடிமைப் பணியாளர்களின் தலைவர் அமைச்சக செயலாளர். மறுபடியும் வாசிக்கிற பாருங்க, ரொம்ப இம்பார்ட்டண்டான கூற்று. ஒரு அமைச்சகத்தின் அனைத்து கொள்கைகள் மற்றும் நிர்வாக விவகாரங்களில் முதன்மை ஆலோசகர் அந்த அமைச்சகத்தின் செயலாளர். காரணம், குடிமைப் பணிகளின் தலைவர் அமைச்சக செயலாளர். ஆன்சர், கூற்று காரணமும் சரியானவைகள் ஆகும். காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கமாகும். நெக்ஸ்ட் 87th கொஸ்டின், கூடுதல் அப்படிங்கிறது செயலாளர் பிரிவு, கீழ்நிலை செயலாளர் அப்படிங்கிறது கிளை, துணை செயலாளர் அப்படிங்கிறது கோட்டம், செயலாளர் அப்படிங்கிறது துறை. கூடுதல்ங்கிறது செயலாளர் பிரிவு, கீழ்நிலை செயலாளருங்கிறது கிளை, துணை செயலாளருங்கிறது கோட்டம், செயலாளருங்கிறது துறை. ஓகே, இதோட இந்தியாவில் நிர்வாக அமைப்பு பாடம் முடிவடைகிறது. இந்தியாவில் நிர்வாக அமைப்பு பாடம் அப்படிங்கிறது ஃபினிஷ். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். கண்டினியூஸாக படிங்க. என்ன டேட்டு வந்துட்டு நெருங்கிடுச்சு. குரூப் 1க்கு அடுத்த குரூப் 2 கால்ஃபர் பண்ண போகிறாங்க. குரூப் 4 வந்துடும். இந்த 6 மந்தில் யாருக்கெல்லாம் போஸ்டிங் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களோ அவங்க எல்லாருமே கான்ஃபிடெண்ட்டாக கன்சிஸ்டன்சியாக படிங்க. அதான் ரொம்ப நல்லது. ஸோ ஏதேனும் டவுட் இருந்தால் உங்களுக்கு கமெண்டில் தெரிவிங்க. எப்போ சொல்கிறது தான், மேக்ஸு ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர், டெஸ்ட்டு, கண்டிப்பாக சிலபஸ் கண்டிப்பாக எப்போது இருந்துகிட்டே இருக்கணும். அதனால் இது 4த்தையும் கண்டிப்பாக டெய்லியும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ தான் உங்களால் இமீடியட்டாக போஸ்டிங் வாங்க முடியும். நீங்கள் ப்ரீவியஸ் கொஸ்டின் டெய்லிக்கும் ஒரு 10 கொஸ்டினாச்சும் பார்த்துடணும். அப்போ தான் நீங்கள் அங்கே போயிட்டு மிஸ் பண்ணுற கொஸ்டினை கரெக்டாக கிளிக் பண்ண முடியும். ஏன்னா எனக்கு வந்து நிறைய அனுபவமே இருக்குது. நான் அங்கே போயிட்டு மிஸ் பண்ணுற கொஸ்டின், நான் எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டு வரும்போது மிஸ் பண்ணிட்டு வர கொஸ்டின் ஒரு 4-5 கொஸ்டின் மிஸ் ஆகும். அந்த கொஸ்டின் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரில் இருந்திருக்கு. நான் வந்து மறுபடியும் வந்து அந்த கொஸ்டினை வந்து தேடும்போது ப்ரீவியஸ் கொஸ்டினில் அந்த கொஸ்டின் இருந்திருக்கு. நிறைய வாட்டி நான் பார்த்துருக்கேன். அதனால் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரை யாரும் மிஸ் பண்ணிட்டு போயிடாதீங்க. எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு
ஒரு 30 கொஸ்டின் பேப்பராச்சும் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு போயிடணும். அப்போ தான் ரொம்ப பெட்ரு. ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிட்டு நீங்கள் அங்கே போயிட்டு உட்காந்தா தான் உங்களுக்கு எந்த கொஸ்டின் கேட்டாலும் நீங்கள் அடிக்க முடியும். ஏன்னா ஆப்ஷனில் அவங்க ஆல்ரெடி ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரில் இப்போ நீங்கள் ஒரு ப்ரீவியஸ் ஒரு கொஸ்டின் இருக்குது அப்படின்னா அதில் ABCD 4 ஆப்ஷன் இருக்கும். இந்த 4 ஆப்ஷன்லையுமே ஒவ்வொரு ஆப்ஷன்லையுமே ஒரு கேள்வி தான். இப்போ நீங்கள் இப்போ ஒரு கொஸ்டினுக்கு ஒரு ஏ ஆன்சர் அப்படின்னா பாக்கி பேலன்ஸ் இந்த 3 ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இந்த 3 ஆப்ஷன் அங்கே இருக்கும். இது கேட்காம போனால் கூடமே இதே கொஸ்டின் கேட்காம ரிப்பீட் ஆகலைன்னா கூட மேபி சில கொஸ்டின் ரிப்பீட்டட் ஆகும். பட் அப்படியே ரிப்பீட்டட் ஆகும் நம்ம நம்பி போகக்கூடாது. படிச்சுக்கிறது நல்லது. பட் இந்த 4 ஆப்ஷனுமே கண்டிப்பாக அங்கே கேட்குற வரக்கூடிய எக்ஸாமில் அந்த ஆப்ஷனில் இருக்கும். நான் நிறையவே பார்த்துருக்கேன். அதனால் நம்ம மிஸ் பண்ணுற அந்த 5 கொஷின் 4 கொஷின் 3 கொஷின் இந்த கொஷின்ஸ்லாம் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரில் தான் இருக்குது. அதனால் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரை டெய்லிக்கும் பாருங்கள், சிலபஸோடு படிங்க. ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.